வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. இன்னைக்கு பதிவில் நம்ம சாக்கில் சக்ரா பற்றி பார்க்கலாம். இந்த சாக்கில் சக்ராவுக்கு நம்ம வரைகிற சிம்பிள், அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற முதிரை, இதெல்லாம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள்ஸ் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் அது தனியாக இந்த 7 சக்ரா முடிச்சுட்டு அது ஒரு பதிவாக போடுவேன். அப்போது அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரேக்கி ஹீலிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லித்தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த முதிரைகள் எப்போ பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக முதிரை இந்த கிரவுண்டிங்க்குன்னு நான் ரூட் சக்கராக்குன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த முதிரையை தவிர மீதி எல்லா முதிரையும் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் கேப் இருக்கணும். மீன்ஸ் இப்போ சாப்பிட்றீங்க, இப்போ 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 10 மணிக்கு தான் இந்த மாதிரி முதிரைகள், மற்ற முதிரைகள்லாம் செய்யணும். கிரவுண்டிங் முதிரைகள், அந்த அஞ்சலி முதிரை, அதெல்லாம் செய்யலாம். பட் அந்த நம்ம ஏதாவது பர்டிகுலர் சக்தி நிலையை பேஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த சாக்ரல்லேருந்து கிரவுண்ட் வரைக்கும், அந்த 6 முதிரைகள் மட்டும் தயவு செஞ்சு சாப்பிட்ட உடனே பண்ண வேண்டாம். அது சக்தியை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் பண்ணும். அதனால டைஜஷன் இஷ்யூஸ் கூட வரலாம். ஸோ அதனால அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த சாக்கில் சக்கராவோட மந்திரம் பார்த்தீங்கன்னா வம். ஓகேயா? சரி, அது எப்படி வரையலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாக்கில் சக்கராவோட மந்த்ரா பார்த்தீங்கன்னா வம். இந்த இந்த சிம்பிள் எப்படி வரையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிலவு, 3ஆம் பிறை நிலவு மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு மேல் போர்ஷன்லேயும் கிளாக் வைஸில் ஒரு சர்க்கிளை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா? அப்புறம் இந்த ஒரு லைன் வரைஞ்சி அதில் ஒரு சர்க்கிள் போட்டு மேலே டேஷ் போட்டு இதில் ஒரு புள்ளி வைக்கிறீங்க. இந்த 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 மந்த்ரா வம். இதை 12 தடவை நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய மெடிடேஷன்லேயோ இல்லை அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போலாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். சரி, இப்போ இதோட முத்ரா பார்க்கலாம். சாக்கில் சக்கராவோட முத்ரா பார்த்தீங்கன்னா தியான முதிரை. இந்த தியான முதிரை லெஃப்ட் சைடில் லெஃப்ட் கை மேலே வலது கையை வச்சு 2 தம் ஃபிங்கரையும் டச் பண்ணாப்புல நம்ம வச்சுட்டு உட்காரோம் இல்லையா. சரி, இப்போ இந்த முதிரை என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, வலது இடது போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய சக்தி நிலையை கீழேருந்து மேலே ரைஸ் பண்ணுறதுக்கும் இது இந்த முதிரை ஹெல்ப் பண்ணுது. இது என்லைட்மெண்ட்க்கு கூட ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஆத்ம ஞானம் அடைகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த சிம்பிள், இந்த முத்ரா. நீங்கள் நிறைய புத்தருடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த முதிரையில் தான் அவர் இருப்பார். இது ரொம்ப 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 முக்கியமான முத்ரா ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம சொல்கிற பயன்கள் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் விட தாண்டி அதை நீங்கள் செய்ய செய்ய நிறைய விஷயங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்ம ஆசிலேட் ஆகிட்டு இருக்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுலேருந்து இந்த முதிரையோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் புரியும். நான் அதிகமாக இந்த சிம்பிள், இந்த முதிரை யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் இது நல்லா நிறைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த முதிரை நான் அதிகமாக யூஸ் பண்ணுற முதிரை இது. ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய அந்த சக்தி நல்லா அந்த தண்டன் போர்ஷனுக்கு ஃப்ளோ ஆகி மறுபடியும் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு, அதாவது அந்த குண்டலினி சக்தி எழுப்புறோம்ல, அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, ஒரு சக்தி நிலை மேலேருந்து கீழே ஃப்ளோ பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலேயும் ஃப்ளோ ஆகணும் இல்லையா, அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. அந்த தம்ப் இணைந்த அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், அப்பர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு சக்தி நிலையை கீழேருந்து மேலே ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தியான முதிரைக்கு சமாதி முதிரைன்னும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சூன்யா நிலையில் இருக்கும்போதெல்லாம் உங்களை அவ்வளோ அழகாக இருக்க இந்த முதிரை ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் யூஸ்வலாகவே ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தால் ஞான் முதிரை பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இந்த முதிரை தான் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரேட்டான முதிரை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இந்த சமாதி முதிரை இல்லைன்னா தியான முதிரையை பிடிச்சி சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டிவைன் டுகெதர் ஹெல்ப் மீ அலைன் வித் 417 ஹெட்ஸ் நவ். Divine together, help me align with 417 heads now.
Divine together, help me align with 417 heads now. So be it, so be it, so be it. Amen. Yeah. அதுக்கப்புறம் வம் 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 இத 12 தடவை சாண்ட் பண்றீங்க. ஓகேயா? இதுக்கப்புறம் நீங்க பண்ற முதிரை பேரு ரித்வி முதிரை. அதுக்கப்புறம் பண்ற அந்த முதிரை பேரு சமண முதிரை. அதுக்கப்புறம் நீங்க பண்ற முதிரை பேரு அஞ்சலி முதிரை. அதை பத்தி டீட்டெயிலா எல்லாம் வந்து நம்ம ரூட் சக்கரா இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ இங்க திரும்பியும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். யாருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த முதிரைகளை பத்தி நீங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் அதுல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சோலார் பிளக்ஸஸ் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.